ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஏ ஸ்போர்ட்ஸ் அண்ட் அனலைசிங். ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நியூசிலாந்து vs பங்களாதேஷ் மேட்ச் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. இந்த மேட்சோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்னால என்னென்ன பாயிண்ட்ஸ் டேபிள்ஸில் நடந்திருக்கு இந்த ஐசிசி சாம்பியன்ஷிப் ட்ராஃபி 2025 அப்படிங்க தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்க ராகுல்பிண்டிங்கிற ஸ்டேடியத்தில் தான் நடந்துச்சு. ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து நாங்கள் பவுலிங் போட்டுக்கிற பங்களாதேஷை பேட்டிங் ஆட சொல்லுங்கன்னு சொன்னாங்க. பிகாஸ் சேசிங்கில் எப்படி நியூசிலாந்து ஈஸியாக வின் பண்ணிடுவாங்கன்னு ஒரு கான்ஃபிடென்ட்டில் தான் பண்ண வேலை அது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா தான் ஆடினாங்க. ஆக்சுவலாக கேப்டன் ஷாண்டோ முடிஞ்ச வரைக்கும் போராடினார். மிடில் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக ஓட்டாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பின்னாடி பால் இல்லாதனால அவருக்கு ஷாண்டோ ப்ரெஷர் எடுத்து ஆடினார். பட் குட் இன்னிங்ஸ் 77 ரன் அடித்தார். அப்புறம் பங்களாதேஷ் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கர் அலி இந்தியாவுக்கு ஆப்போசிட் ஆடின அதே பிளேயர் திருப்பியும் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்மன்ஸ் காட்டினார். மேபி ஃபியூச்சர் ஸ்டார் ஆஃப் பங்களாதேஷாக மாற சான்ஸ் இருக்குது. ஏன்னா சாம்பியன்ஷிப் ட்ராஃபியில் டாப் டீம்ஸ் கூட நல்லா விளையாடுறாருன்னா டெஃபினட்டாக ஒரு பிரைட்டான ஃபியூச்சர் அவருக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 2 பேர் தான் நல்லா ஆடினாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க 50 ஓவர் முடிவில் 236 ரன் தான் அடிக்க முடிஞ்சிருந்துச்சு. 237 ரன் எடுத்தால் வின் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் விக்கெட்ஸ் எடுத்தால் மேபி மேட்சுக்குள்ளே வரலான்னு பங்களாதேஷ் நினச்சிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அவங்களுக்கு 3 விக்கெட் கிடச்சிச்சு. ஃபஸ்ட் 2 விக்கெட் ஏர்லியாக விழுந்துச்சு. அதுக்கப்புறம் டெவான் கான்வே கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது 30 ரன்ஸ்க்கு அவர் அவுட் ஆனார். ஒருவேளை பங்களாதேஷ் இந்த மேட்சுக்குள்ளே வர வாய்ப்பு இருக்கும் நினச்சிட்டு இருக்கும்போது தான் இன்ஜூரி ப்ரோனில் ஃபஸ்ட் மேட்ச் விளையாடாத ரச்சின் ரவீந்திரா இன்றைக்கி ஒரு கம்பேக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு செஞ்சுரி அடித்ததுனால நியூசிலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸி வின் ஆயிடுச்சு. இந்த ஒரு மேட்ச்சு சரியான நான் காணினார். ஒரு கம்பேக்கில் சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் மூக்கில் அடிபட்டு அதுக்கப்புறம் சர்ஜரிலாம் முடிச்சுட்டு ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு காயத்தோடங்கும் போது ஹேட்ஸ் ஆஃப் இந்தியா. அந்த மாதிரி ஒரு பிளேயரை மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. இதனால் என்ன நடந்திருக்கு பாயிண்ட்ஸ் டேபிள் அப்படின்னா, இந்த ஹோஸ்ட் பண்ணுற பாகிஸ்தான் 5th டே ஆஃப் த டோர்னமெண்ட் விட்டு அவுட் ஆகியிருக்காங்க. பாகிஸ்தான் மட்டும் இல்லை, தோத்த பங்களாதேஷும் கூடவே சேர்ந்து போயிட்டாங்க. இதனால் நியூசிலாந்து மற்றும் டீம் இந்தியா பார்த்திங்கன்னா செமிஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. இந்தியா செமிஃபைனல்ஸ் ஒன்று தான் கன்ஃபார்மாக ஆட போகிறது. பிகாஸ் துபாய் ஸ்டேடியத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா துபாயில் தான் ஆட போகிறாங்க. சரி, ஃபஸ்ட்டு செமிஃபைனல்ஸ் ஆட போகிறாங்க இந்தியாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா குவாலிஃபை ஆயாச்சு. நியூசிலாந்து சைட்லேருந்து இந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது யாருன்னா மைக்கேல் பிரேஸ்வெல்ங்கிற பிளேயர் தான். ஒரு செம்மையான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இன்ஃபேக்ட் பங்களாதேஷை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க இவருக்கு இந்த மாதிரி நம்ம அவுட் ஆகும் அப்படின்னு. ஏன்னா 4 விக்கெட் எடுத்தார். நீ பவுலிங் போட்டு போதாக்குறைக்கு 11 ரன் பேட் அடிச்சிருந்தார். மேன் ஆஃப் த மேட்சும் அவருக்கு தான். ஒரு மேட்சவே டேன் பண்ணி விட்டுருக்காரு பிரேஸ்வெல். மேபி ஐபிஎல் கான்ட்ராக்டில் ஒரு எங்கேயாவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவருக்கு தான் மேன் ஆஃப் த மேட்சும் கொடுக்கப்பட்டுச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான மேட்ச் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா மேட்ச்சு. அது மெயினாக சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஃபுல் ப்ரெஷர். சவுத் ஆஃப்ரிக்கா மட்டும் இல்லை, ஆஸ்திரேலியா எந்த டீம் தோக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபுல் ப்ரெஷர் இருக்கும். நாளைக்கு மார்னிங் அதை பற்றிய ப்ரிவியூ வீடியோ மற்றும் ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் யார் வின் பண்ண போகிறாங்க ப்ரெடிக்ஷன் நாளைக்கு வரும். அதை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்ன விஷயத்தில் நோட் பண்ணலைன்னு சொல்லி கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். பாய்.